أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح اللهم إني عبدك ابن عبدك ابن أمتك ناصيتك بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحد من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي يا الله يا ربي يا ரஹ்மானே உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கிய அல்லாஹ் எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கிய அல்லாஹ் எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக ஆக்கிய அல்லாஹ் எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக ஆக்கி எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வையா அல்லாஹ் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் 36வது வசனத்துல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சூரா அன்பியா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையை நிராகரிக்கும் இவர்கள் உம்மை காணும் போது கேலி செய்கின்றார்கள். உங்களுடைய தெய்வங்களை இழிவாக பேசுகிறவர்கள் இவர்கள் தாமா என்று கேட்கின்றார்கள். ஆனால் இவர்களோ கருணைமிக்க இறைவனாகிய ரஹ்மானை நினைவு கூறவும் மறுக்கின்றார்கள். மனிதன் மிகவும் அவசரப்படக்கூடிய படைப்பாவான். வெகு சீக்கிரத்தில் நான் என்னுடைய சான்றுகளை உங்களுக்கு காண்பிக்கப் போகின்றேன். எனவே நீங்கள் என்னிடம் அவசரப்படாதீர்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் உண்மையாளர்களாயின் இந்த வாக்குறுதி எப்பொழுது நிறைவேறும்? அந்தோ தங்களுடைய முகங்களையும் முதுகுகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாத, மேலும் தமக்கு எங்கிருந்தும் உதவி கிட்டாத ஒரு நேரத்தை குறித்து நிராகரிப்பார்கள். கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டுமே. ஆயினும் அந்த ஆபத்து திடீரென்று அவர்களை தாக்கும். அது அவர்களை எந்த அளவு திகைப்படை செய்துவிடும் எனில் அவர்களால் அதனை தடுக்க முடியாது. மேலும் ஒரு கணப்பொழுது கூட அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயத்த பாத்தீங்களா? நேத்து 35வது வசனம் நம்ம பார்த்த சூரா அன்பியாவுல ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அதாவது மரணத்தை அடைந்தே தீரும். அது நல்ல கெட்ட நிலைமைகளை புரிஞ்சுதான் அதை பொறுத்துதான் அவங்க சோதிக்கப்பட்டு நன்மையா இருந்தா நன்மையும் தீமையா இருந்தா தீமையும் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே நம்ம கிட்டதான் வந்து ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவா சொல்றான். அது மட்டும் இல்லாம நபியை நீங்களும் மரணிக்க கூடியவங்க தான். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை பாருங்க, அவங்களும் மரணிக்க கூடியவங்க தான். இவ்வளவு அழகா தெளிவா சொல்றான்ல. இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தையே பிறந்து வளர்ந்து அறிஞர் பெருமக்களா இருக்கிற ஒரு சிலர் கூட எப்படி அவங்க வழிகாட்டப்பட்டிருக்காங்கன்றா, அல்லாஹுடைய தூதரான கடைசி இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கொண்டு நபிமார்கள்லாம் மரணம் அடையல. வழிமார்கள் அன்பியாக்கள், அதாவது வந்து அவுளியாக்கள்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் எல்லாம் வந்து மரணம் அடைஞ்சாலும் அவங்க இன்னும் உயிர் வாழத்தான் செய்யறாங்க. அவங்க மறைமுகமா வாழ்றாங்க. இப்படி எல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டு இருக்கிறத பாக்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாவே சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அதனுடைய நல்ல கெட்ட நிலைமைகளை பொறுத்து சோதிக்கப்பட்டு அவங்களுக்கு நம்ம கூலிய கொடுப்போம். அவங்க எல்லாருமே நம்ம கிட்டத்தான் வரணும். இவ்வளவு அழகா தெளிவா சொன்னதுக்கு பின்னாடியும் இதுல என்ன சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இத சொல்றேன்டா, உண்மையிலேயே நிறைய பேரு இந்த வழியில வழிகட்டு போறத பாக்குறோம். அவங்க பாதுகாக்கணும். அப்போ இந்த விஷயத்திலயும் நம்ம கவனமா இருக்கணும். மரணித்தவர்கள் தான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹீதுகளுக்கு இந்த இடத்துல விதிவிலக்கா எப்படி சொல்றான்? அவர்களை மரணித்தவர்கள் சொல்லாதீங்க, அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். ஆனா உலகத்திலேயே உயிர் வாழ்றாங்க? நம்ம கூடயே வந்து இருக்கிறாங்க? இல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு பிரத்யேகமான விசேஷமான அருளை கொடுத்திருக்கான். அதுக்கும் நமக்கு தெளிவான முறையில இருக்குது. அப்போ மறைமுகமான விஷயத்த, கைபான விஷயங்களை அத நம்பிக்கை கொள்றதுதான் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல எடுத்ததை எதை சொல்றான்? மறைவானதே அவங்க நம்புவாங்க. இந்த வேதம் முத்தகீன்களுக்கு வழிகாட்டக்கூடியது. நேர்வழியாளுக்கு இந்த வேதத்தை நம்பக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததும் மறைவானதை நம்புவாங்க, தொழுகையை நிலைநாட்டுவாங்க.
அவங்களுக்கு கொடுத்தது வந்து ஜக்காத்து கொடுப்பாங்க, இவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். அப்படி இருக்கையில ஏன் மரணித்தவர்களை அவர்கள் நல்லடியார்கள் தான் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. அது யாருக்கு தெரியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தானே தெரியும். நமக்கு தெரியுமா? எவ்வளவு அழகா 35வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாவையும் மரணம் சுவைத்தே தீரும். மரணம் அடைஞ்சே தீருவாங்க. அவங்களுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி சோதிக்கப்பட்டு நம்ம கிட்ட கொண்டு வரப்படும். அப்ப அல்லாஹ் தானே கூலி கொடுப்பான். அல்லாஹ் தானே ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு சொல்லுவான். அவன் தானே நல்லவங்க கெட்டவங்கங்கிற முடிவெடுக்கணும். அப்ப ஏன் நம்ம வந்து மரணித்தவர்களை இன்னும் உயிர் வாழ்றாங்க, மறைமுகமா எல்லா கராமத்துகளும் இல்ல எல்லா மோஜிசாக்களும் இல்ல அற்புதங்களும் செய்யறாங்கன்னு நம்ம நம்பணும்? இல்லை, நமக்கு அந்த மாதிரியான வழிகாட்டல் கொடுக்கப்படல இல்லையா? அப்போ இந்த மாதிரி வழிகாட்டல இல்ல இந்த மாதிரி செய்திகளை யாரு சொன்னா இந்த வசனம் நமக்கு ஆதாரமா இருக்கு. ஒவ்வொருத்தரும் மரணிச்சுட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மரணித்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் உண்டான ஒரு தொடர்பை துண்டிச்சுட்டான். அப்படித்தான் நமக்கு சொல்லப்படுது இல்லையா? அவங்க யாராச்சும் இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல இங்க வந்திருக்கிறாங்களா? இல்ல. அப்ப அப்படி இருக்கிறதுனால இந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உண்மையை நிராகரிக்கும் இவர்கள் உம்மை காணும் போது கேலி செய்கிறார்கள். ஏண்டா அல்லாஹ்விடந்து வந்த உண்மை அதையெல்லாம் சொல்லும் போது அதையெல்லாம் கேட்கும்போது உங்களை பார்த்தா கேலி செய்யறாங்க. உங்களுடைய தெய்வங்களை வந்து இழிவா பேசுறவர் இவர்தானா? உங்க கையாலேயே செஞ்சுக்கிட்டு அதுக்கு போய் பாலை ஊத்துறீங்க, அதுக்கு போய் மாலையை போடுறீங்க, அதுக்கு இதெல்லாம் வழிபடுறீங்க. அது மட்டும் இல்ல, அது கேட்குமா, அது பார்க்குமா, அது நடக்குமா, அது குடிக்குமா, அது உங்களுடைய கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு செய்யுமா? அதனால அதை விட்டுட்டு எல்லாம் ஆக்கக்கூடிய, எல்லாம் அழிக்கக்கூடிய, எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவன் அவன் தான் அல்லாஹ், அவனை ஏத்துக்கங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இவர் தானா அது அப்படின்னு சொல்லி உங்களை கேலியா பேசுறாங்களா, கிண்டலா பேசுறாங்களா? ஆனா இவர்களோ கருணை மிக்க இறைவனாகிய தன்னுடைய ரஹ்மானை நினைவு கூற மறுக்கிறார்கள். நபியே, நீங்க பொறுமையா இருங்க. நேத்து கூட சூரா கஃப்ல பார்த்தோம். பொறுமையா இருங்க, அல்லாஹ்வை நீங்க துதி செய்யுங்க. நிச்சயமா இவர்கள் அனைவரும் நம்ம கிட்ட ஒன்று சேர்க்கக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 37வது வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? உண்மையிலேயே மனிதன் இருக்கிறான்ல, ஹுலிகல் இன்சானு மின் அஜல், அவன் மிகவும் அவசரப்படக்கூடிய படைப்பா இருக்கான். ரொம்ப அவசரப்படுறான் எதுக்கு எடுத்தாலும். வெகு சீக்கிரத்திலேயே நான் வந்து என்னுடைய சான்றுகளை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எனவே நீங்கள் என்னிடம் அவசரப்படாதீர்கள் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான்? மனுஷன் அவசரக்காரனா இருக்கிறான். நீ அவசரப்படாத செல்லம், நீ அவசரப்படாத தங்கம், உங்களுக்கு சீக்கிரமே என்னுடைய சான்றுகளை காட்ட போறேன். அந்த காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவகாசங்களை நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க. ஓரிரை கொள்கைக்கு வந்துருங்க. நீங்க வழிகட்டு போகாதீங்க. அதுக்கு முன்னாடி ஏன் அவசரப்படுறீங்க? நிச்சயமா உங்களுக்குரிய தவணை வந்துரும். பார்க்கத்தான் போறீங்க. ஆனா இப்ப கத்தி கதறி பித்து பேராண்டி எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்படி? கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு ஹிஸ்டரியா பார்த்து தானே வர்றோம். ஃபிரௌன் கண்ணுக்கு முன்னாடி நடந்த எவ்வளோ பெரிய அத்தாட்சி பார்த்து திருந்தலையில. ஆனா கடைசி நேரம் வந்ததுக்கு பின்னாடி, வேதனை வந்ததுக்கு பின்னாடி, மூழ்க போகும்போது ரப்பி மூசா ஹாரூன், நான் மூசாவும் ஹாரூனுடைய ரப்பை ஈமான் கொண்டேன். பிரயோஜனம் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா அதனாலதான் இங்க சொல்றான், அவசரப்படாதீங்க. உங்களை அவசரக்காரனா தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் என்னுடைய தண்டனை, என்னுடைய சான்று எல்லாம் வந்துதான் ஆகும். பொறுமையா இருங்க. அதுக்கு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்க கேக்குறாங்க, நீங்க உண்மையாளரா இருந்தா அந்த வாக்குறுதிங்கிறீங்கல்ல, அது வந்தே தீருங்கல்ல, அது எப்ப வரும்? சீக்கிரம் கொண்டு வாங்க பாக்குறோம். எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. கொடுத்த அவகாசம்ங்கிறது 50 100 வருஷம் தான். அதுலயும் இந்த கடைசி உம்மத்துக்கு யாரோ எங்கேயோ எக்ஸ்கியூஸ்ல எங்கேயோ ஒருத்தவங்க தான் 100க்கு மேல இருக்கிறாங்க இல்லையா? 20 30 40 வாழ வேண்டிய வயசுல எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படி 100 வயசுக்கு கீழே கொடுக்கப்பட்ட இந்த மக்கள் மறுமையில போய் பேசுவாங்களா? 10 நாள் இருந்தமா, ஒரு நாள் தான் இருந்தமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மையை விட்டுட்டு அவங்க பாருங்க எப்படியெல்லாம் அவசரப்பட்டு கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க உண்மையா இருக்கிறீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? அந்த வாக்குறுதி எப்ப வரும்? கொண்டு வாங்க. அதான் கேட்டுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல பாருங்களேன், அந்த தங்களுடைய முதுகுகளையும்
தன்னுடைய முகங்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்றி கொள்ள முடியாத அந்த நாளுக்கா நீங்க அவசரப்படுறீங்க? உங்க முகத்தையும் இதுல இருந்து பாதுகாக்க முடியாது, உங்க முதுகுகளையும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட நாளுக்கா நீங்க அவசரப்படுறீங்க? தனக்கு எங்கிருந்து உதவி கெட்டாத நேரத்தை இந்த நிராகரிப்பாளர்கள் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சிருக்கணுமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவசரப்படுறீங்களே, அத்தாட்சிகளை கேக்குறீங்களே, வேதனையை கொண்டு வாங்குங்கிறீங்களே, அந்த நாள் எப்ப வரும்னு கேக்குறீங்களே, அந்த நாள் வந்துட்டா உங்களுடைய முகங்களையும் முதுகுகளையும் உங்களையே நீங்க பாதுகாத்துக்கிற முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த நேரம் யாரும் உங்களுக்கு உதவியும் செய்ய முடியாது. இது தெரியாம நீங்க கேக்குறீங்களே. அல்லாஹ் எவ்வளவு பரிதாபப்பட்டு அல்லாஹ் சொல்றான் பாருங்க இந்த மக்கள் மேல. அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த நரக நெருப்புல இருந்து அனைவரையும் பாதுகாக்கணும். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த ஆபத்து திடீரென்று அவர்களை தாக்கும். அது அவர்களுக்கு எந்த அளவு திகைப்படைய செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர்களால் எதனையும் தடுக்க முடியாது. மேலும் ஒரு கணப்பொழுது, ஒரு நொடி கூட அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படாது. வரட்டும் 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 நான் கேக்குறீங்க, வந்துச்சுன்னு சொன்னா உங்களால அசைய கூட முடியாது. அது மட்டும் இல்ல, அச்சச்சோ வந்துருச்சே, நிஜமாவே பார்த்துட்டோமே, திருந்திரலாம், மன்னிப்பு கேட்டுறலாம், இல்ல தப்பிச்சிடலாம், ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 41வது வசனம் படிக்கிறீங்களா? நபியே, உமக்கு முன்பும் தூதர்கள் கேலி செய்யப்பட்டனர். ஆயினும் அவர்களை பரிகாசம் செய்தவர்கள் எதை குறித்து பரிகாசம் செய்தார்களோ அதுவே அவர்களை சுற்றி வளைத்து கொண்டது. நபியே, இரவிலோ பகலிலோ கருணைமிக்க இறைவன் பிடியிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவர் யார் என்று நீர் அவரிடம் கேளும். ஆயினும் அவர்கள் தம்முடைய இறைவனின் நல்லுரையை புறக்கணிப்பவர்களாகவே இருக்கின்றனர். நமக்கு எதிராக அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேறு கடவுள் அவர்களுக்கு இருக்கிறார்களா என்ன? அவை தமக்கே உதவி செய்ய முடியாதவையாக இருக்கின்றன. மேலும் நம்முடைய ஆதரவையும் அவை பெற்று இருக்கவில்லை. உண்மை யாதெனில் இவர்களுக்கும் இவருடைய மூதாதையருக்கும் நம் வாழ்க்கை வசதிகளை அளித்துக் கொண்டிருந்தோம். அவ்வாறு அவருடைய காலம் நீண்டு ஓடியது. ஆனால் நாம் பூமியை பல்வேறு திசையிலிருந்தும் குறைத்து கொண்டே வருகிறோம் என்பது இவர்களுக்கு தென்படவில்லையா? பிறகு இவர்கள் நம்மை வெற்றி கொண்டு விடுவார்களா? நபியே, நீர் அவரிடம் கூறும், நான் வகையின் அடிப்படையில் உங்களுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றேன். ஆயினும் செவிலியர்கள் அழைப்பை செவியேற்கவே மாட்டார்கள் அவர்கள் எச்சரிக்கைப்படும் போது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40வது வசனத்துல இருந்து சொல்லக்கூடிய செய்தியை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா சொல்றாண்டு. நபியே 41, உமக்கு முன்னாடி தூதர்கள் கேலி செய்யப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்கள பரிகாசம் செய்தவர்கள் எதை பரிகாசம் செஞ்சாங்களோ அது அவர்களை சுற்றி வளைத்தது. எப்படியெல்லாம் கேலி பண்ணாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த இல்லையா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்த, லூத் நபிய பார்த்தோம்ல. ஒவ்வொரு ஹிஸ்டரிய நம்ம பார்த்துக்கிட்டு வரையில கடைசியில அவங்க எதை கேலி பண்ணாங்களோ அதே அவங்களை சுற்றி வளைச்சுக்கிடுச்சு. தப்பிக்க முடிஞ்சுச்சா? யாராச்சும் அந்த கூட்டத்துல இருந்து தப்பிச்சவங்க இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாங்களா? இல்ல, முடிஞ்சு. அதே மாதிரிதான் நபிய ராத்திரியிலயோ பகல்லையோ இறைவனுடைய கருணை மிக்க இறைவனுடைய பிடி அவர்களுக்கு வந்துட்டா யாரு காப்பாத்துவா? ஒருத்தருமே காப்பாத்த முடியல. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவங்கள்ட்ட கேளுங்க, இந்த இறைவனுடைய உபதேசம், நல்லுரை உங்கள்ட்ட வந்திருக்கே, அதை புறக்கணிக்கிறீங்களே. புறக்கணிக்கலாமா? புறக்கணிக்காதீங்க. திடீர்னு வந்துரும், உங்களை புடிச்சிரும், தப்பிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி உபதேசத்தை கேட்டு பயனடையுங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் 43வது வசனத்துல, நமக்கு எதிராக அவங்களை பாதுகாக்கக்கூடிய கடவுள் யாராச்சும் இருக்கிறாங்களா? கடவுள் கடவுள்னு சொல்லி கும்பிடுறாங்களே, கடவுள் கடவுள்னு எடுத்துக்கிட்டு பின்னாடி போறாங்களே, நமக்கு எதிராக அவங்க இவங்களுக்கு ஏதாச்சும் காப்பாத்த முடியுமா? இது வரைக்கும் யாராச்சும் காப்பாத்திருக்காங்களா? இல்ல இல்ல. அட ஏன்பா, கடவுள்னு சொல்லக்கூடிய அது தனக்காச்சும் ஏதாச்சும் உதவி செஞ்சுக்கிற முடியுமா? அதுக்கு நம்ம கிட்ட ஏதாச்சும் ஆதாரம் வாங்கி இருக்கா? இல்லையே. எப்படிப்பா நீங்க அத கடவுள்னு ஏத்துக்கிட்டு போறீங்க? திடீர்னு சோதனையும் வேதனையும் அல்லாஹ்விட மட்டும் வந்தா உங்களுக்கு எப்படிப்பா, யாருப்பா உங்களை காப்பாத்துவா? உங்க கண்ணு முன்னாடி அழிஞ்சு போறதையும் பாக்குறீங்களே, அப்படி இருந்து திருந்த மாட்டீங்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுக்கு அடுத்து உண்மையிலேயே இவங்க எல்லாம் இவர்களுடைய மூதாதையர்களுக்கு நம்ம வாழ்க்கை வசதியை கொடுத்திருந்தோம்.
இதே மாதிரிதான் அவர்களுடைய காலமும் நீண்டு போச்சு. அவங்க எல்லாம் 200 300 வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா நம்ம இந்த பூமிய பல்வேறு திசைகள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டு வர்றோமே, அது கூட உங்களுக்கு தெரியலையா? கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு வர்றோமே, எத்தனையோ ஊர்கள் கடலுக்கு அடியில போயிடுச்சாம். சுபஹானல்லாஹ். அப்ப அப்படியே குறைச்சுக்கிட்டே வர்றோமே, நம்மை வெற்றி கொள்ள இவங்களால முடியுமா? முடியவே முடியாது. எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஒரு அழகான உண்மை, நடக்கக்கூடிய நிதர்சனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. சொல்லிட்டு சொல்றான், நபியே இவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் வஹீயின் அடிப்படையில உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்யறேன். ஆனா செவிட்டுத்தனமா நீங்க இருக்கிறவங்கள செவிடர்களை செவியேற்க எனக்கு செய்ய முடியுமா? ம்ஹும். உங்களுக்கு இதுக்கு மேல நீங்க செவிடா இருந்தீங்கன்னா, என்னுடைய அழைப்பை கேட்காம இருந்தீங்கன்னா, இந்த எச்சரிக்கைய கேட்டுக்கோங்க. பயனடைந்தீங்கன்னா அந்த எச்சரிக்கையை கேட்டு எச்சரிக்கை உணர்வோட விழிப்போட அறிவோட சிந்திச்சு ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு விமர்சனம். இல்லாட்டி எச்சரிக்கிறது மட்டும்தான் என் வேலை. நான் என் இஷ்டத்துக்கு என் மனம் போன போக்குக்கெல்லாம் பேசல சொல்லல. அல்லாஹ்வுடைய கட்டளை அதப்படிதான் நான் சொல்றேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில எடுத்து சொல்றாங்க. இன்ற வரைக்கும் அந்த வசனங்கள் எச்சரிக்கை உணர்வை தூண்டிக்கிட்டே இருக்கு. ஆனா நிராகரிக்கக்கூடிய மக்கள் நிராகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யா அல்லாஹ் இந்த உபதேசத்தை அனைவருக்கும் எட்டச் செய்ய அல்லாஹ். கல்புகளை மாற்றக்கூடியவனே, உன் உள்ளத்தை தீனின் பக்கம் திருப்பி விடு யா அல்லாஹ். உம்முடைய இறைவன் தரும் வேதனை சிறிதளவு. அவர்களை தீண்டிவிட்டால் கூட எங்களின் துர்பாக்கியமே, சின்னமாக நாங்கள் கொடுமையாளர்களாய் இருந்தோம் என்று அலறுவார்கள். நாம் மறுமை நாளில் துல்லியமாக எடை போடும் தராசுகளை நிறுவுவோம். பிறகு எவருக்கும் இம்மியளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது. எவருடைய ஒரு கடுகு மணியளவு செயலாயினும் அதை நாம் அங்கு அவர் முன் கொண்டு வருவோம். கணக்கு வாங்குவதற்கு நாமே போதும். முன்பு நாம் மூசாவிற்கும் ஹாரூனுக்கும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறுபடுத்தக்கூடிய புர்கானையும் ஒளியையும் அறிவுரையும் அருளியிருந்தோம். இவை இரையச்சம் உடையோருக்கு பயனளிக்க கூடியவையாகும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எனில், கண்ணால் பார்க்காமலே தம் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்கள். மேலும் கணக்கு வாங்கும் மண்ணாலை பற்றி அஞ்சுகின்றார்கள். மேலும் பாக்கியங்கள் நிறைந்த இந்த அறிவுரையை இப்பொழுது நாம் உங்களுக்காக இறக்கி இருக்கின்றோம். இனி நீங்கள் இதனை ஏற்க மறுக்கின்றீர்களா என்ன? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான். 46வது வசனத்துல இருந்து, உங்களுடைய இறைவன் இருக்கிறான்ல, வேதனைய சிறிதளவு அவங்க சட்டுட்டா எங்களுடைய துர்பாக்கியமே, நிச்சயமா நாங்க கொடுமைக்காரர்களா இருந்துட்டோமேன்னு அலறுவாங்க. இங்க வாங்க, உங்களுக்கு நான் வஹியோட அடிப்படையில தான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன செவிட்டுத்தன்மையா இருந்தா உங்களை நான் என்ன செய்ய முடியும்? நான் எச்சரிக்கை செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து சொல்றான், நம்முடைய வேதனை கொஞ்சம் அவங்கள தீண்டிட்டா கூட அலறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, எங்களுடைய துர்பாக்கியமே, நாங்க கொடுமையாளர்களா இருந்துட்டோமேன்னு அலறுவாங்க. நீங்க இப்படிலாம் அலறக்கூடாதுன்னு தானே உங்களுக்கு முன்னெச்சரிக்கையா சொல்றோம். கேட்டுக்கோங்க, திருந்திருங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை உங்களுக்கு அழகான முறையில எடுத்து வைக்கிறோம். ஆனாலும் என்ன செய்யறாங்க? வந்ததுக்கு பின்னாடிதான் கத்துறாங்க. பிரயோஜனம் இல்லைங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். 47வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நான் மறுமை நாள்ல துல்லியமா எடை போடக்கூடிய தராசை வைப்போம். யார் யார் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? துல்லியமா நகைக்கடையில மாதிரியா? பாருங்களேன், கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடாது. மத்த கடையில எல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சு போயிட்டா பரவாயில்ல. கடையில அப்படி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், துல்லியமா எடை போடக்கூடிய தராசை வைப்போம். யாருக்கும் கொஞ்சம் கூட அநீதி செய்ய மாட்டோம். ஒரு கடுகளவு, ஒரு அணு அளவு அவ்வளவுக்கு செஞ்சுட்டு வந்திருந்தாலும் உண்மையிலேயே நம்ம கணக்கு போட்டு கணக்கு பார்த்து அவங்க நன்மை செஞ்சிருந்தா நன்மையும், தீமை செய்தா தீமையும் கணக்கு வாங்குறதுக்கு நாமே போதும். இதுக்கு யாருமே தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ இதை நினைச்சு பார்த்தா இவ்வளவு விஷயம் செய்யறோம். கடுகு மணி அளவு இருந்தாலும் அணு அளவு இருந்தாலும் எல்லாம் கொண்டு வந்துருவானா, நீ இருப்பானா? அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சத்தியம் எது அசத்தியம் எது அப்படின்ட்டு பிரிச்சு பார்க்கக்கூடிய வேதத்தையும் பிரகாசத்தையும் அறிவையும் நம்ம கொடுத்திருந்தோம். அவை இரையச்சமுடையோ இரையத்தே அஞ்சக்கூடிய மக்களுக்கு பயனளிக்கும்.
கேட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க தெரியுமா? கண்ணால பார்க்காமையே தன்னுடைய இறைவனை அஞ்சக்கூடியவர்களா, அந்த கணக்கு வாங்கக்கூடிய நாள் இருக்குல்ல, அந்த தராசுல எடை போடக்கூடிய நாள் இருக்குல்ல, அந்த நாளை அஞ்சக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு பாக்கியம் நிறைந்த இந்த அறிவுரை இருக்குல்ல, அது எப்போதும் நம்ம இறக்கிட்டே இருக்கோம். நீங்கள் அதனை ஏற்க மறுக்கிறீங்களா என்ன? உங்களுக்கு இந்த பாக்கியம் நிறைந்த அறிவுரை, பிரிச்சு அறிவிக்கக்கூடிய அறிவுரை, நல்லுரை வந்துகிட்டே இருக்கு. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் கொடுத்தோமோ அதே மாதிரி உண்மையிலேயே அஞ்சக்கூடியவங்க, எதையுமே கண்ணால பார்க்காம அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அந்த மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த பாக்கியம் நிறைந்த அறிவுரைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படின்னு நீங்க இதுல எதை மறுப்பீங்க? மறுக்காதீங்க. இதுல மறுத்துட்டு எங்க போறீங்க? எங்கேயும் போகவும் முடியாது அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அதற்கு முன் நாம் இப்ராஹிமுக்கு நல்ல அறிவை வழங்கி இருந்தோம். மேலும் நாம் அவரை நன்கு அறிந்திருந்தோம். அவர்கள் தம்முடைய தந்தையிடமும் தம் சமுதாயத்திடமும் இவ்வாறு கூறியதை நினைத்து பாரும். என்ன இது? நீங்கள் இந்த உருவ சிலைகளின் மீது இத்தனை ஆர்வத்துடன் பற்றி கொண்டீர்களே. அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர்கள் இவற்றை வணங்கி வந்ததை நாங்கள் கண்டோம் என்று மறுமொழி தந்தார்கள். இப்போ இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நம்ம எப்படி நல்லறிவை கொடுத்தோமோ, நன்மை எது தீமை எதுன்னு பிரித்து அறியக்கூடிய வேதத்தை கொடுத்தோமோ, அதே மாதிரிதான் பரக்கத்து நிறைந்த அறிவுரைகளை உங்களுக்கும் கொடுக்குறோம். இதை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? இதை விட்டுட்டு இதை ஏன் ஏற்க மறுக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்டுட்டு, இதற்கு முன்னும் நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இதே மாதிரிதான் நல்லறிவை கொடுத்தோம். அவரையும் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தோம், அவர் எப்படிப்பட்ட மனிதரா இருக்கிறார்னு சொல்லிட்டு. அவர் தன்னுடைய தந்தைகிட்ட போய், தன்னுடைய சமுதாயத்திட்டையும் போய் இப்படி சொன்னதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், கேளுங்களேன். என்னத்த சொன்னாங்க தெரியுமா? நீங்க இந்த உருவச்சிலைகள் மீது இத்தனை ஆர்வத்தை வச்சிருக்கீங்களே, இவ்வளவு பற்றுக்கொண்டு அது மேல பாசத்தோட இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்கள் மூதாதையர்கள் அதை வணங்கி வர நாங்க பார்த்தோம், அதனாலதான் நாங்களும் அதை வணங்குறோம், அதனாலதான் அதன் மேல ஈமான் கொண்டு இப்படி இருக்கிறோம்னு சொன்னாங்க. அதான் எல்லாம் சொல்றான். பண்ணுங்க. அதற்கு அவர் கூறினார், நீங்களும் வழி பிறந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய மூதாதையரும் வெளிப்படையான வழிகேட்டில் கிடந்தார்கள். அதற்கு அவர்கள் கேட்டார்கள், எங்களிடம் உண்மையான கருத்தைத்தான் எடுத்துரைக்கின்றீரா அல்லது கேலி செய்கின்றீரா? அதற்கு அவர் பதிலளித்தார், இல்லை, உண்மையில் வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றிற்கு அதிபதியாக இருப்பவன் யாரோ அவனே உங்களின் அதிபதியாவான். இதற்கு நான் உங்கள் முன் சாட்சியம் கூறுகின்றேன். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் இல்லாத சமயம் உங்களுடைய உருவச்சிலைகளை திண்ணமாக நான் ஒரு கை பார்ப்பேன். பிறகு அவர் அவற்றை துண்டு துண்டாய் உடைத்தார். அவற்றில் பெரிய சிலையை மட்டும் விட்டு வைத்தார், அவர்கள் அதனை நோக்கி வரக்கூடும் என்பதற்காக. அவர்கள் திரும்பி வந்து சிலைகளின் இந்த நிலையை கண்டதும் கேட்கலாயினர், நம்முடைய தெய்வங்களை நிலைக்கு ஆளாக்கியவன் யார்? உண்மையில் அவன் பெரும் கொடுமைக்காரனாகத்தான் இருக்க வேண்டும். சிலர் கூறினர், இப்ராஹிம் எனும் பெயருடைய ஒரு இளைஞர் இந்த சிலைகள் பற்றி கூறுவதை நாங்கள் கேட்டிருந்தோம். அதற்கு அவர்கள் கூறினர், பிடித்து கொண்டு வாருங்கள் அவரை, எல்லோர் முன்னிலையிலும் அவர் மீது எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்பதை மக்கள் பார்க்கட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததும் அவர்கள் கேட்டார்கள், இப்ராஹிமே, நீர்தாம்மா எங்கள் கடவுள்களுடன் இவ்வாறு தரக்குறைவாக நடந்து கொண்டது? அதற்கு அவர், இவற்றில் இந்த பெரிய சிலைதான் இவற்றையெல்லாம் செய்திருக்க வேண்டும். துண்டுபட்ட அவை பேசுமாயின் இவற்றிடமே கேட்டு பாருங்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின் பக்கம் திரும்பினர். பிறகு ஒவ்வொருவரும் தங்களுக்குள், உண்மையில் நீங்களே அக்கிரமக்காரர்கள் என்று கூறினார்கள். ஆனால் பிறகு அவர்களுடைய புத்தி தலைகீழாக மாறிற்று. இப்ராஹிமே, இவை பேச மாட்டா என்பது உமக்கு தெரிந்ததுதானே என்று கூறினார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ அளிக்க வலிமையற்ற தெய்வங்களையா வணங்குகின்றீர்கள்? சீச்சி, எவ்வளவு கேவலம்! உங்களுக்கும் நீங்கள் வழிபாடு செய்கின்ற தெய்வங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சமும் அறிவில்லையா என்ன? அதற்கு அவர்கள் கூறினார்கள், எரித்து விடுங்கள் இவரை, உதவுங்கள் உங்கள் தெய்வங்களுக்கு நீங்கள் ஏதும் செய்வதாய் இருந்தால். நாம் கூறினோம்,
நெருப்பே, நீ இப்ராஹிமுக்கு குளுமையாகவும் சாந்தமாகவும் ஆகிவிடு. அவர்கள் இப்ராஹிமுக்கு தீங்கு செய்ய நாடினார்கள், ஆனால் நாம் அவர்களையே தோல்வியுறச் செய்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டுறான் பாத்தீங்கன்னா. இப்போ அவங்க அழகான முறையில சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்ராஹிமுக்கும் நம்ம இப்படித்தான் நம்ம சொல்லி கொடுத்தோம். எப்படி சொல்லி கொடுத்தோம்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாதிரி வஹியை கொடுத்தோம். அவர் என்ன சொல்றாரு? அழகான முறையில அவங்களுக்கு வழிகாட்டுறாரு. எப்படி நீங்க இந்த சிலைகளை வணங்கி வர்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னுடைய மூதாதையர்கள் வணங்கி வர பார்த்தோம், அதனாலதான் இதை வணங்குறோம்ன்றாங்க. அப்போ நீங்க வழி பிறந்து இருக்கிறீங்க, உங்களுடைய மூதாதையர்கள் வெளிப்படையான வழிகேட்டுல இருந்தாங்க, அப்படி இருக்க நீங்களும் அதுல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாய மக்கள்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, 55வது வசனம் பாருங்களேன். எங்கள்ட்ட உண்மையான கருத்தை தான் எடுத்துரைக்கிறீரா அல்லது எங்களை நீங்க கேலி செய்றீங்களா? என்னப்பா, நாங்க வளமையா வாழையடி வாழையா வாழ்ந்து வர்றோம், இந்த சிலைகளை வணங்கி வரோம், இது வழிகேடுன்னு சொல்றியே, எங்கள்ட்ட கேலி பண்றியா இல்ல உண்மைதான் சொல்றியா? நம்ம எல்லாம் இப்படி பேசிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல, நான் உண்மையிலேயே வானங்களையும் பூமியையும் படைச்சேன், அவற்றுக்கெல்லாம் அதிபதியா யாரு இருக்கிறாரோ அவர் தானே அதிபதியாக இருக்க முடியும், இறைவனா இருக்க முடியும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மூதாதையர்களை வணங்கி வந்த அந்த தெய்வங்களுக்கு ஏதாச்சும் சாட்சி இருக்கா? இது ஏதாச்சும் பேசுமா? இல்லையே. அப்படி இருக்க நீங்க ஏன் இதை வணங்குறீங்க? அல்லாஹ்வின் மீது சத்தியமா, நீங்கள் இல்லாத சமயத்துல உங்களுடைய சிலைகள்லாம் நிச்சயமா நான் ஒரு கை பார்ப்பேன், இது எப்படி இருக்கு, எப்படி பேசுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் ஒரு பெருநாளைக்கு வெளியில போனதுக்கு பின்னாடி இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அந்த சிலைகளை எல்லாம் போய் துண்டு துண்டா உடைச்சு அதோட பெரிய சிலை கழுத்துல கோடாரிய மாட்டி விட்டுறாங்க. அவங்க எல்லாம் வெளியே போனவங்க வந்து தன்னுடைய அந்த குலதெய்வம் சொல்லுவாங்களே, அவங்களுடைய சாமிகன்னு சொல்லுவாங்களே, அவங்களுடைய கடவுள்னு சொல்லுவாங்களே, அதுட்ட வந்து வந்து பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது. சுப்ஹானல்லாஹ், யாரா இது மாதிரி செஞ்சா அப்படின்னு சொல்லி பார்த்து அது எப்படி சொல்றாங்க பாருங்களேன். அவங்க திரும்பி வந்து சிலையெல்லாம் பார்த்ததுமே, நம்முடைய தெய்வங்களை இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாரு? உண்மையிலேயே அவன் பெரிய அக்கிரமக்காரனா தான் இருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சிலர் சொல்றாங்க, இங்க இப்ராஹிம்னு ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அவர்தான் இந்த சிலைகளை பத்தி எல்லாம், இந்த சிலைகள்லாம் வணங்கக்கூடாது, இதெல்லாம் தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அவராத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு கேக்குறாங்க, இது எவ்வளவு கொடுமையான நடவடிக்கை, இதை ஏன் நீ இப்படி உடைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்களா இந்த சிலையை உடைச்சீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது, உங்க கடவுளோட இப்படி தரக்குறைவா நடந்துக்கலாமா, ஏன் நீங்க இப்படி நடந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கு அந்த நேரத்துல அவர் அழகா பதில் சொல்றாரு, இந்த சிலைகள் பேசும் தானே, இந்த சிலைகள் உங்களுக்கு உதவி செய்யும் தானே, இந்த சிலைகளை தானே நீங்க நம்பி வணங்குறீங்க, அது உண்மையிலேயே பேசக்கூடியதா இருந்தா யார் உடைச்சான்னு கேளுங்க. உடனே இந்த பெரிய சிலை தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும், ஏன்னா அவர் தானே பெரியவர், சின்னவங்களை எல்லாம் இப்படி உடைச்சு போட்டிருக்கணும். அப்படி இல்லாட்டி அவர் பேசணும், யாரு உடைச்சான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாருல, ஏன்னா உங்களுடைய தேவையெல்லாம் அங்கதான் போய் கேக்குறீங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் அதுதான் செய்யுதுன்னு நீங்க நம்புறீங்க, கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி பாக்கையில, அதை கேட்டுட்டு அவங்களுடைய மனசாட்சி எல்லாம் சொல்லுது, ஆஹா, இவர் சொல்றது உண்மைதானே, உண்மையிலேயே நம்ம அக்கிரமக்காரர்களா இருக்கிறோமோ, நம்ம தான் தேவையில்லாம இந்த சிலைகளை வணங்குறோமோ, அவர் சொல்றது உண்மைதானே, இது பேசாதுல, இது எதுவுமே செய்யாதுல, அப்படி இருந்தும் நம்ம பாரு இதை உடைச்சு போட்டிருக்கிறது கூட இதுக்கு தெரியல, இது உடைச்சது கூட இது காப்பாத்தல, இப்படி இருக்கையில நம்ம அநியாயமா செய்யறோமோன்னு அவங்களுடைய மனசாட்சி உறுத்துது. ஆமான்னு தலை குனிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய அந்த கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய புத்தி தலைகீழா மாறுது. இப்ராஹிமே, இது பேசாதுங்கிறது உனக்கு தெரியாதா? தெரியும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வன்றி உங்களுக்கு லாபத்தையோ நஷ்டத்தையோ அளிக்க வலிமை இல்லாத தெய்வங்களையா வணங்குறீங்க, பாத்தீங்களா, பேசாதுன்றது உங்களுக்கு தெரியுதுல, அதையே அதுக்கு காப்பாத்திக்க முடியல, இல்ல அதை எப்படி உங்களுக்கு காப்பாத்தும்? எவ்வளவு அழகான ஒரு வழிகாட்டுதலை பாத்தீங்களா? சீச்சி, எவ்வளவு கேவலமான ஒரு வழிபாடு தெய்வம், இப்படி இருக்க இந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு உடனே உங்க புத்தி எப்படி மாறுது பாருங்களேன்.
உண்மை உள்ளத்துக்கு தெரியுது, இருந்தாலும் பிரஸ்டீஜ், ஈகோ, அவங்களுடைய அந்த பழமை வழிகேடு விடமாட்டேங்குது. உடனே என்ன செய்யறாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம தெய்வத்தை உடைச்ச இந்த இப்ராஹிமுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும், நம்ம தெய்வத்துக்கு நம்ம உதவணுமா, தெய்வம் கடவுள் நமக்கு உதவணும். உடனே என்ன சொல்றாங்க, நம்ம கடவுளுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும். அதனால நம்ம என்ன செய்யுங்க, எல்லாரும் போய் பெரிய ஒரு நெருப்பை மூட்டி அந்த நெருப்புல தூக்கி இந்த இப்ராஹிமை போட்டுறணும். அப்படி அது அந்த நெருப்புல போட்டா என்ன செய்யும், கரைஞ்சி தீஞ்சு மூத்தா போயிடுவாங்க இல்லையா, அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாரும் அந்த நெருப்பை கொண்டு விறகை கொண்டு நெருப்பு, பெரிய நெருப்பு, எப்படின்னா அது பக்கத்திலேயே போக முடியாது. அதனுடைய தப்சீர்லாம் பார்த்தா பெரிய ஆச்சரியமா இருக்கும். அவங்க அதுக்காக ஒரு கருவி ஒண்ணு செய்யறாங்க, அதுல வச்சு தூக்கி போடுறாங்க. அந்த அளவுக்கு பெரும் நெருப்ப மூட்டுறாங்க. அது மூட்டி அதுல தூக்கி போடும்போது சுப்ஹானஹு தஆலா, அல்லாஹு அக்பர், நெருப்பை படைத்த ரப்பு அதுக்கு கட்டளையிடுறான். குல்னா, நாம் கூறினோம், யா நாரு, நெருப்பு கிட்ட, ஓ நெருப்பே, கூனி நியாகிரு பரதோ சலாமா, குளிர்ச்சி தரக்கூடிய சாந்தியா அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சாந்தமா மாறிடுன்னு நம்ம இப்ராஹிம் அந்த நெருப்பு கிட்ட பேசணும். அது என்ன செஞ்சிருச்சு, அவருக்கு எந்த ஒரு தீங்கையும் கொடுக்கல. நாம அவங்கள தோல்வி அடைய செய்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை கொண்டு இருந்ததுனால பாதுகாத்தோம். கண்ணு முன்னாடி எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இப்படி பார்க்கும்போது எப்படி ஃபிரௌன் பார்த்துட்டும் ஈமான் கொள்ளல, அதே மாதிரி ஆனா அந்த நேரத்துல ஒரு கூட்டம் ஈமான் கொண்டாங்கன்னு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நிராகரித்தவர்கள் தான் அதிகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தண்டனையை வழங்குறது போதுமானவன். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிதர்சனமான உண்மைகளை, அத்தாட்சிகளை, அழகான சான்றுகளை காமிச்சும் வரட்டு பிடிவாதத்துல, கௌரவத்துல, ஈகோல மறுத்த மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அழிச்சோம்னு சொல்றான். எத்தனையோ சமுதாயங்களை நம்ம அழிச்சோங்கிறான். அப்ப இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லி காட்டுறான் அல்லாஹுடைய இந்த இறுதி வேதத்துல அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி பிடிவாதமா இருந்துடக்கூடாது, ஈகோவை பார்க்க கூடாது, பிரஸ்டீஜ் பார்க்க கூடாது. அல்லாஹ் ஒருவன்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சா, அவனுடைய வழிகாட்டுதல் வந்துருச்சா, எது உண்மைங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சா, புரியாம செய்யற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறேங்கிறான். அப்ப புரிந்ததுக்கு பின்னாடி அதுல விடாப்படியா எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க, மூதாதையர்கள் செஞ்சாங்க, குடும்ப பழக்கம், ஊர் வழக்கம், இதெல்லாம் அந்த பக்கம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அல்லாஹுடைய வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்களையும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய கட்டளைகளையும் ஏற்று நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலின்படி வாழக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அனைவரும் என்னிடம் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள். அப்போ ஒரு அணு அளவு கூட உங்களுக்கு அநியாயம் செய்யப்படாது. உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு தராச நிப்பாட்டுவோம். எந்த ஒரு அணு அளவு கூட கூடுதல் குறைவில்லாம உங்களுக்கு நன்மை செஞ்சிருந்தா நம்ம கொடுத்துருவோம்னு சொல்றான். நாம் அவரையும் லூத்தையும் காப்பாற்றி உலக மக்கள் அனைவருக்கும் நாம் பாக்கியம் பொழிந்திருக்க பூமிக்கு அவர்களை கொண்டு வந்தோம். நாம் அவருக்கு இஸ்ஹாக்கை வழங்கினோம், அதிகப்படியாக யாக்கூபையும் வழங்கினோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நம் மக்களாகவும் நாம் ஆக்கினோம். நாம் அவர்களை நம்முடைய கட்டளைப்படி வழிகாட்டுகின்ற தலைவர்களாக, இமாம்களாக திகழச் செய்தோம். மேலும் அவர்கள் நற்செயல்கள் புரியும்படியும், தொழுகையை நிலைநாட்டும்படியும், ஜக்காத் கொடுத்து வரும்படியும் வஹீயின் மூலம் அவர்களுக்கு நாம் வழிகாட்டினோம். அவர்கள் நமக்கே அடிபணிபவர்களாய் திகழ்ந்தார்கள். மேலும் லூத்திற்கு நாம் விவேகத்தையும் ஞானத்தையும் வழங்கினோம். மேலும் அருவருக்கத்தக்க செயல்கள் புரிந்து வந்த ஊரிலிருந்து அவரை காப்பாற்றி வெளியேற்றினோம். திண்ணமாக அவ்வூர் மக்கள் மிகவும் கெட்டவர்களாகவும் பாவிகளாகவும் இருந்தார்கள். மேலும் நாம் லூத்தை நம்முடைய அருளுக்கு உட்படுத்தினோம். அவர் உத்தமர்கள் ஒருவராய் திகழ்ந்தார். இதே அருட்பேற்றினை நாம் நூகுக்கும் வழங்கினோம். இவர்கள் அனைவருக்கு முன்னதாக அவர் நம்மிடம் இறைஞ்சியதை நினைவு கூறும்.
நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தையும் மாபெரும் துன்பத்தில் இருந்து விடுவித்தோம். நம் சான்றுகளை பொய்யென தூற்றிய சமுதாயத்தாருக்கு எதிராக நூகுக்கு நாம் உதவி அளித்தோம். திண்ணமாக அம்மக்கள் மிகவும் தீயவர்களாகவே இருந்தார்கள். எனவே நாம் அவர்கள் அனைவரையும் மூழ்கடித்தோம். இதே அருட்பேற்றினை தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் வழங்கினோம். அவர்கள் இருவரும் ஒரு வயல் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வழங்கி கொண்டிருந்ததை நினைத்து பாரும். அந்த வயலிலோ இரவு நேரத்தில் மாற்றாரின் ஆடுகள் பரவலாக மேய்ந்து கொண்டிருந்தன. மேலும் அவர்கள் தீர்ப்பு வழங்கியதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அவ்வேளை நாம் சுலைமானுக்கு சரியான தீர்ப்பினை புலப்படுத்தினோம். ஆயினும் இருவருக்குமே தீர்ப்பு கூறும் நுண்ணறிவையும் ஞானத்தையும் நாம் வழங்கியிருந்தோம். மலைகளையும் பறவைகளையும் தாவூதுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அவை அவருடன் துதிபாடிக் கொண்டிருந்தன. இந்த செயலை செய்தவர்கள் நாமே தாம். மேலும் உங்கள் நன்மைக்காக கவசம் தயார் செய்யும் கலையை நாம் அவருக்கு கற்றுக் தந்தோம். நீங்கள் போரிடும் போது உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக. பிறகு நீங்கள் நன்றி உடையவர்களா இருக்கின்றீர்களா என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே வந்து அவங்க அந்த மக்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. அப்படி சொல்லி மறுத்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அவங்க பாதுகாத்தான், எப்படி அந்த மக்களை தோல்வி அடைய செய்யறாங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து சூரா அம்பியா 71வது வசனத்துல இருந்து நம்ம லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவரையும் நம்ம காப்பாற்றணும். உலக மக்கள் அனைவருக்கும் நம்ம பாக்கியம் பொழிந்த ஒரு பூமிக்கும் அவர்களை கொண்டு வந்தோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். பாருங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்தும் அவங்களுடைய மக்களை விட்டு, ஏன்னா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த மக்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா ஆக மோசமான மக்களா அவங்க இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவரையும் நம்ம காப்பாற்றணும். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நாம் பாக்கியம் பொழுது இருக்கிற ஒரு பூமி இருக்குல்ல, அங்க கொண்டு வந்து அவரை சேர்த்தோம். பாக்கியம் பொருந்திய பூமி எது தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இந்த பலஸ்தீன பகுதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அதனாலதான் அடிச்சு நாடிக்கிட்டு அந்த பாக்கியம் பொருந்திய பூமிய நம்ம எப்படியாச்சும் கைய பிடிச்சு பறிச்சு எடுத்துடணும்னு சொல்லிட்டு யூத மக்கள் அநியாய சதி செஞ்சு அங்க வாழக்கூடிய அதுக்கே சொந்தக்காரர்களை பெருங்கொடுமைப்படுத்துறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 72வது வசனத்துல, நம்ம அவருக்கு இஸ்ஹாக்கை வழங்கணும். அது எப்படியா யாக்கோபையும் நம்ம கொடுத்தோம். அவர்கள் ஒவ்வொருவரையுமே நன்மக்களா ஆக்கினோம். யார? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. மீண்டும் அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்ம என்ன செஞ்சோம்? அவருக்கு நம்ம இஸ்ஹாக்குங்கிற பிள்ளைய கொடுத்தோம். அதேபடுத்தி அவர் மூலமா யாக்கூப்ங்கிற பேர பிள்ளையும் நம்ம கொடுத்தோம். ஒவ்வொருத்தரையுமே நல்ல மக்களா ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல உண்மையோட, ஈமானோட, யக்கீனோட அவங்க வாழ்ந்திருப்பாங்க பாருங்க. அல்லாஹ் அக்பர். அடுத்து 73வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாம் அவர்களை நம்முடைய கட்டளைப்படி வாழ்கின்ற தலைவர்களா, இமாம்களா வாழ செஞ்சோம், திகழ செஞ்சோம். அப்ப பாருங்க, அவங்க ஒவ்வொருத்தருமே என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் வாழ்ந்தாங்க. மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை எல்லாம் தலைவர்களா ஆக்கி வச்சு, மேல அவங்க நல்ல செயல் செய்ய முடியும், தொழுகையை நிலைநாட்டும்படியும், ஜக்காத்தை கொடுத்து வர முடியும், அவங்களுக்கு வஹி மூலம் வழிகாட்டினோம். அப்போ ஒவ்வொரு மக்களும் யாரெல்லாம் ஈமான் கொண்டு விட்டார்களோ, அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ, நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். குறிப்பா தொழுகையை நிலைநாட்டும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, நபிமார்களுக்கே அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்காண்டா, இப்ப பிற மக்கள் அவர்களின் வழிகாட்டி. அப்ப தொழுகை விஷயத்த அல்லாஹ் எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பாருங்க. அப்ப தொழுகையை என்னைக்குமே எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லுமே தவற விடக்கூடாது, விடக்கூடாது. அதாவது விட்டு விட்டு தொழுகிறவங்களுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா மாவுன்ல கேடுன்னு அல்லாஹ் சொல்றான். பிறருக்கு காட்டுறதுக்காக தொழுகிறவங்க, ஆனா பிறருக்கு காட்டுறதுக்காக தொழுகிறவங்களுக்கு கேடுங்கிறான் அல்லாஹ். உள்ளச்சம் இல்லாம தொழுகிறவங்களுக்கு கேடுங்கிறான். தொழுகவே இல்லாம இருந்தா எவ்வளவு பெரிய மோசம், எவ்வளவு பெரிய கேடு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சொல்லக்கூடிய விஷயத்த ரொம்ப நம்ம கவனமா பார்க்கணும். அப்போ தொழுகையை நிலைநாட்டணும். தொழுகைக்கு அடுத்து ஜகாத் யாருக்கெல்லாம் கொடுக்க வசதி வாய்ப்புகள் இருக்கோ அதையும் நம்ம கொடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி மூலம் நம்ம அவங்களுக்கு நம்ம செய்திகளை அறிவிச்சோம். அவங்க நமக்கு மட்டுமே அடிபணிபவர்களா திகழ்ந்தாங்க. அப்ப பாருங்க, நபிமார்கள் ஒவ்வொருத்தருமே அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அழகான முறையில வாழக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கடுத்து மறுபடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 74வது வசனத்துல லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஹுக்குமு, அதாவது ஞானம் இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல, சட்ட கலைகள் இருக்குல்ல, அதுகளுடைய வேகத்தை எல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தோம். அருவருக்கத்தக்க செயல் புரிஞ்சு அந்த செயல் செஞ்சுக்கிட்டு வந்த அந்த ஊர்ல இருந்து அவரை நம்ம காப்பாற்றி வெளியேற்றணும். திண்ணமா அந்த ஊர் மக்கள் மிகவும் கெட்டவர்களா பாவிகளா இருந்தாங்க. ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்பியா 74ல லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் செய்த செயல்கள் அருவருக்கத்தக்கதுன்னு அல்லாஹ் தெளிவா தெரியுதா இல்லையா? எல்லா மக்களுக்குமே தெளிவா தெரியும். இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனா அந்த அருவருக்கத்தக்க செயலை இன்றைக்கு என்னவா ஆக்கியிருக்காங்க, சட்டபூர்வமா ஆக்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் நீ காப்பாத்தி அல்லாஹ். இதையெல்லாம் ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணி கொடுக்குறாங்க. இது கூடும், இது சுய விருப்பம், ஹியூமன் ரைட்ஸ், மக்கள் சுதந்திரமா இருக்கணும், அவங்க விரும்புனதை செய்யணும். விரும்புனதெல்லாம் செய்ய யாருமே எங்கேயுமே எப்பயுமே முடியாது. எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒண்ணுக்கு கட்டுப்பட்டுதான் வாழணும். ஒரு கம்பெனில இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வர ஒர்க் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியுமா? கம்பெனி கட்டுப்பட வேண்டாம், ஒரு ஸ்கூல்டா மேனேஜ்மெண்ட் கட்டுப்பட வேண்டாம், ஒரு குடும்பம்டா குடும்ப தலைவனுக்கு தலைவி கட்டுப்பட வேண்டாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? அப்போ கட்டுப்பாடற்ற வாழ்க்கை மோசமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் செய்யக்கூடிய அந்த செயல்கள் இருக்கே, அது அருவருக்கத்தக்க செயல். அந்த மக்கள் ரொம்ப கெட்டவங்க, அவங்க ரொம்ப பாவிங்க. இதை எப்படி ஒரு கவர்மெண்ட் அனுமதிக்க முடியும், சட்டபூர்வமா ஆக்க முடியும், அலோ பண்ண முடியும்? இந்த கல்விய பரவலா எல்லா இடங்கள்லயும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க சிறு வயசுலயே. இது ஓகே, இது கூடும். யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், ரொம்ப விழிப்புணர்வோட, ரொம்ப கவனத்தோட, ரொம்ப அக்கறையோட. ஏன்னா நமக்கு வேற என்ன இருக்கு இந்த துனியாவுல? நம்ம யாருக்காக வாழ்றோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, எனக்கு என்ன, என் பிள்ளைங்களும் என் குடும்பமும் நல்லா இருந்தா போதும். இல்ல, இதே ஒய்ஃப கேளுங்க, ஒரு தாயை கேளுங்க, எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என் பிள்ளைங்களுக்காகத்தான். என்ன ஒரு பிரச்சனைனாலும் என் பிள்ளைங்களுக்காகத்தான் இருக்கிறேன். அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும், திட்டமிடணும். இந்த மாதிரியான அல்லாஹ் சொல்லக்கூடிய அருவருக்கத்தக்க அந்த கெட்ட செயல்களை பாவிகளா போறதுல இருந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட கண்ணும் கருத்துமா சின்னதுல இருந்து இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டி, இங்க வாங்க, எது ரைட்ஸ் எது தீமை, எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத அழகான முறையில அல்லாஹ் ரசூல் காட்டிய வழியில நம்ம சொல்லி கொடுத்து வந்தோம்னு வச்சுங்களேன், இந்த பாவிகளுடைய கூட்டத்துல போய் சேராம, அருவருக்கத்தக்க அசிங்கமான செயல்களை செய்யாம நம்மளுடைய வாரிசுகள் பாதுகாக்கப்படுவாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்பியா 74வது வசனத்துல சொல்றான், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விவேகத்தை ஞானத்தை நம்ம கொடுத்திருந்தோம். ஆனா அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அருவருக்கத்தக்க செயல்களை செஞ்சாங்க. அந்த ஊர்ல இருந்து அவரை நம்ம காப்பாத்திட்டோம். அவங்க ரொம்ப கெட்டவங்களா பாவிகளா இருந்தாங்க. அடுத்து 75 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மேலும் நாம் லூத்தை நம்முடைய அருளுக்கு உட்படுத்தினோம், அவர் உத்தமர்கள்ல ஒருத்தரா திகழ்ந்தாரு. சுப்ஹானல்லாஹ். சூரா நம்ம லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹிஸ்டரிய பார்க்கல எப்படியெல்லாம் பார்ப்போம். பரவலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய இடத்துல சொல்றான், அவங்க எவ்வளவு இந்த சமுதாயத்தை பத்தி வேதனைப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க, இந்த மக்கள்கிட்ட எவ்வளவுலாம் சொன்னாங்க. ஆனா கேட்காத போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க செஞ்சதும் அருவருப்பான செயலு, மகா மானங்கெட்ட கேடுகட்ட செயலு, அதனால யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு கடுமையான தண்டனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான் இல்லையா? அப்போ இதுவரைக்கும் இது உலகம் தோன்றுனதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தண்டனை யாருக்குமே கொடுக்கல. அப்ப இந்த செயல்கள் செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் அஞ்சணும், பயப்படணும். அப்போ இந்த விஷயங்களை நம்ம அழகான முறையில நம்ம குடும்பத்தாரோட பேசணும். ஐயோ இதெல்லாம் எப்படிமா பேசுறது, வெட்கக்கேடான விஷயம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றதுக்கு வெட்கப்படல.
அது அருவருப்பான செயலுங்கிறான், அவங்க எல்லாம் பாவிங்கிறான், அவங்க எல்லாம் கெட்டவங்கிறான். என்ன அதுங்கிற சொல்லணும்ல, சொன்னா தானே பிள்ளை குட்டியெல்லாம் அந்த பக்கம் போகாது. அல்லாஹ் பாதுகாப்பான் இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமா எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 76வது வசனத்துல சொல்றான், அதே அருட்பேரனை அதாவது எப்படி மற்ற நபிமார்கள் எல்லாம் தூதர்களா தேர்ந்தெடுத்தமோ அதே மாதிரி இதே அருட்பேருடை நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தோம். இவர்கள் அனைவருமே முன்னதாவே நம்மகிட்ட கேட்ட துவா செஞ்ச இறைஞ்சியதை நபியை நீங்க நினைவு கொடுங்க, நாங்க அவருடைய பிரார்த்தனையெல்லாம் ஏற்றுக்கொண்டோம், அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் மாபெரும் துன்பத்திலிருந்து நம்ம விடுவித்தோம். எவ்வளவு காலம் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்றான் 950 வருஷங்கிறான் அந்த மக்களுக்கு ரகசியமா வெளிப்படையா இரவுல பகல்ல எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ செஞ்சோம். தேயகத்துவத்தை ஓரிரை கொள்கையை இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மக்கள் கேட்டாங்களா? கேட்காத போது மிகப்பெரிய துன்பத்துல இருந்து நம்ம அவரை பாதுகாத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல விரிவா பார்த்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா 77வது வசனத்துல சொல்றான், நம் சான்றுகளை பொய்யென்னு தூண்டிய அந்த சமுதாயத்தாருக்கு எதிரா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம உதவி செய்தோம். நிச்சயமா அந்த மக்கள் மிகவும் தீயவர்களா இருந்தாங்க. எனவே நம்ம அவங்க அனைவரையும் என்ன செஞ்சோம்? மூழ்கடிச்சிட்டோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையில இருந்து அநியாயம் செய்தவர்கள் ஒரு நாளும் மீடேற முடியாது, தப்பிக்க முடியாது, காப்பாத்திக்கிற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு விஷயத்தை எதுக்கு சொல்றான்? இங்க பாருங்க, நீங்க அநியாயம் செய்றீங்களா, தப்பு செய்றீங்களா, என்னுடைய தண்டனை வந்துச்சுன்னா உங்களால தாங்க முடியாது, தப்பிச்சு போக முடியாது, உங்களை காப்பாத்திக்கிற முடியாது. அதனால இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு கெட்ட செயல்களை விட்டுருங்க, அல்லாஹ் ஒருத்தனை நம்புங்க, நல்ல செயல் செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஈடேற்றத்தை தருவான். இதுதான் இதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய சுருக்கமான ஒரு அழகான ஒரு விஷயம். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா 78வது வசனத்துல சொல்றான், இதே அற்பேரை இதே அற்கொடைய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நம்ம கொடுத்தோம். அவங்க 2 பேருமே ஒரு வயல் தொடர்பான வழக்குல தீர்ப்பு வந்துச்சு. அதை நினைச்சு பாருங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்கள்ட்ட அந்த வழக்கு வந்துச்சுல, அதை நினைச்சு பாருங்க. அந்த நேரத்துல வயலில் இரவு நேரத்துல மத்தவங்களோட ஆடு போய் பரபரா மேய்ஞ்சிருச்சு. அது பத்திய தீர்ப்பு வழங்க நாம அவங்க கிட்ட வழக்கு வந்துச்சு, அவங்க தீர்ப்பு சொல்றத நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட அடியார்களா, அல்லாஹ் தேர்ந்தெடுத்த தூதர்களா, மிகப்பெரிய நியமத்துக்கு உரியவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருது, அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்றத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கிறான் அல்லாஹ். அவங்க எவ்வளவு அஞ்சி வாழ்ந்திருப்பாங்க, அல்லாஹ்வுக்கு நேர்மையா நடந்திருப்பாங்க. அப்ப நம்மளையெல்லாம் அல்லாஹ் எப்படி பார்த்துட்டு இருப்பான்? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்க செய்யறதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொன்னையும் வாட்ச் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், அவங்களுக்கு தீர்ப்பு வழங்குறத நான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த வேலையில அந்த நேரத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான தீர்ப்புன்னு நாம புலப்படுத்தினோம், அந்த நேரத்துல கொடுத்தோம். இருந்தாலும் 2 பேருமே தீர்ப்பு கூறக்கூடிய விஷயத்துல நுண்ணறிவையும் ஞானத்தையும் நம்ம வழங்கி இருந்தோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். தஃசீர் எடுத்து பார்த்தா என்ன சம்பந்தமா, எதுக்கு, எப்ப, எப்படி நிறைய விஷயங்கள் இது மூலமா நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம தர்ஜுமா தான் பார்க்கறதுனால அப்படியே சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு போறோம். அடுத்து 79வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மலைகளையும் பறவைகளையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம வசப்படுத்தி கொடுத்திருந்தோம், அது அவரோட சேர்ந்து துதிப்பாடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த செயலை செஞ்சவங்க யாரு தெரியுமா? நாம தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய வேதமான ஜபூர் வேதத்தை ஓதும் போது சுப்ஹானல்லாஹ் அவங்களோட சேர்ந்து மலைகளும் பறவைகளும் அப்படியே படிக்குமா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கிராஸ் பண்ணி போறாங்க, போகையில ஒரு வீட்டுல இருந்து குர்ஆன் ஓதுற சத்தம் வருது, கேக்குறாங்க. கேட்டுக்கிட்டே இந்த அழகா இருக்கு கேக்குறதுக்கு.
அப்ப அவங்க உள்ள ஓதிக்கிட்டு இருக்காரு யாரு, அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஓதிட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ள போய் கூப்பிட்டு சொல்றாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த புல்லாங்குழல் அதில் ஒரு பகுதியா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருக்கான் அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஓதுனதை நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்பீங்கன்னா இன்னும் நான் அழகா ஓதுவனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சொல்லுவாங்க, சும்மா இன்னைக்கு பாக்குறோம் மியூசிக்கு, பாட்டு, அது இதுன்னு. ஏன்னா நமக்கு குர்ஆனுக்கு மீனிங் தெரியல, அர்த்தங்கள் விளங்கல இல்ல, அதனால. ஆனா இந்த அர்த்தம் விளங்கி அதோட சட்டதிட்டங்களை பேணி இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதும் போது சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு ஈர்ப்பு, அப்படி ஒரு லைப்பு, அதுல மூழ்கி போகிறவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படித்தான் இந்த குர்ஆனுடைய வசனங்களை வச்சிருக்கான். அதனாலதான் அன்றைய குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, காதுல பஞ்ச வச்சு அடைச்சுக்கிட்டாங்க, கேட்டக்கூடாது, அது கல்புக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா மந்திரம் செய்யக்கூடியவரா இருக்கிறாரு, சூனியம் செய்யக்கூடியவனா இருக்கு. அத கேட்டா அப்படியே உள்ளங்கள்லாம் அதன் பக்கம் சாஞ்சிருது. ஏன்னா அவங்களுக்கு அர்த்தமெல்லாம் விளங்குச்சு, நம்பிக்கை தான் கொள்ளாம இருந்தாங்க இல்லையா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மலைகளையும் பறவைகளையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நம்ம வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அவரோட சேர்ந்து அதுவும் அப்படியே பாடிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் செஞ்சது யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாமா? இல்ல, நம்ம தான் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு அல்லாஹ் அவனுடைய ஆற்றல்ல, அவனுடைய வல்லமைய, அவனுடைய நுண்ணறிவு, அவனுடைய சுபஹான பிரமாண்டத்தை நம்ம அனைவருக்கும் எடுத்து சொல்றான். இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்றான் பாருங்க. அதை தொடர்ந்து மேலும் உங்கள் நன்மைக்காக யாரு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி காட்டுறான், உங்களுடைய நன்மைக்காக கவசம் தயார் செய்யக்கூடிய கலை இருக்குல்ல, அதையெல்லாம் நம்ம அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். நீங்கள் போரிடும் போது உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நீங்க நன்றியுடையவர்களா இருக்கிறீங்களா அப்படின்னு பாக்குறதுக்காகவும். சுப்ஹானல்லாஹ். அப்ப நமக்கெல்லாம் எவ்வளவு நியமத்துக்கள், எவ்வளவு மக்கள் கஷ்டப்படையில நமக்கு உயர்வு, அந்தஸ்து, நிம்மதி, சந்தோஷம் எல்லாம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான் பாருங்க, உங்களே சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காகவும், நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவும், அதே நேரத்துல நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த நியமத்துக்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, இந்த கலையெல்லாம் யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா? நம்ம தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். இது எதுக்காக? போர் நேரத்துல உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. ஆனா இது எல்லாம் நம்ம எதுக்கு கொடுத்திருக்கோம்? நீங்க இது மூலமா உங்களை பாதுகாத்துக்கிறோம் செய்யுங்க. இதையெல்லாம் கொடுத்த ரப்புக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்றதுக்கு தான். அப்போ இன்னைக்கு நீ அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை, அருட்கொடைகளை நம்ம அனுபவிக்கும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வீட்டை பார்த்தா நன்றி செலுத்தணும், நம்ம ட்ரெஸ்ஸை போடையில நன்றி செலுத்தணும், நம்ம சாப்பிடையில நன்றி செலுத்தணும், நம்ம குடிக்கையில நன்றி செலுத்தணும், உட்காரையில எந்திரிக்கையில எல்லா நேரத்திலும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது என்ன அவ்வளவு கஷ்டமாயிர போகுது? யா அல்லாஹ், எவ்வளவு நியமத்துக்களை நீ கொடுத்திருக்க யா அல்லாஹ்ன்னு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா இருந்தால் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும், அவனை புகழ்ந்துகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நிலைமையிலையும். சுப்ஹானல்லாஹ். அவங்கதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சந்தர்ப்ப துஆக்களை நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்து 81வது வசனம் படிக்கிறீங்களா? மேலும் நாம் சுலைமானுக்கு வேகமான காற்றை வசப்படுத்தி தந்தோம். அது அவருடைய கட்டளைக்கு இணங்கி நாம் அருள் வழங்கிய நாடுகளின் பக்கம் வீசிக்கொண்டிருந்தது. மேலும் நாம் ஒவ்வொன்றை பற்றி அறிந்தவராகவே இருக்கின்றோம். மேலும் சைத்தான்களில் பலவற்றை நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். அவை அவருக்காக கடலில் மூழ்கக்கூடியவையாகவும் இதர பணிகளை புரிபவையாகவும் இருந்தன. அவர்கள் அனைவரையும் கண்காணிப்பவராக நாமே இருந்தோம். இவற்றையே விவேகம், நுண்ணறிவு மற்றும் ஞானம் ஆகிய அருட்பேர்களை நாம் ஐயூபுக்கும் வழங்கியிருந்தோம். அவர் தம்முடைய இறைவனிடம் இறைஞ்சியதை நினைவு கூறும். என்னை நோய் பீடித்து விட்டது, நீயோ கிருபை செய்வோரில் எல்லாம் பெரும் கிருபையாளனாய் இருக்கின்றாய். நாம் அவருடைய இறைஞ்சுதலை ஏற்று அவருக்கு இருந்த நோயை போக்கிவிட்டோம். அவருக்கு நாம் அவருடைய குடும்பத்தை மட்டும் வழங்கவில்லை, அவர்களுடன் அதே அளவுக்கு இன்னும் அதிகமானவர்களையும் வழங்கினோம். இது நம்முடைய சிறப்பான கிருபையாகவும் அடிபணிந்து வணங்குபவருக்கு ஒரு நினைவூட்டுதலாகவும் அமைவதற்காக. மேலும் இதே அருட்பேற்றினை இஸ்மாயிலுக்கும் இத்ரீஸுக்கும் துல்ஹிஃப்லுக்கும் நாம் வழங்கியிருந்தோம். இவர்கள் அனைவரும் பொறுமையை கடைபிடிப்பவர்களாய் இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 80வது வசனம் முடிஞ்சு 81ல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கும்
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நம்ம இவையெல்லாம் கொடுத்தோம், நன்றி உள்ளவர்களா இருக்கிறாங்களான்னு பாக்குறதுக்காக சொல்லிட்டு 81வது வசனத்துல தான் சொல்றான், மேலும் நாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேகமா வீசக்கூடிய அந்த காத்து இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்திருந்தோம் அவசப்படுத்தி. அவரு நமக்குடைய கட்டளைக்கு இணங்க அவர் என்னெல்லாம் அந்த காத்து கட்டளை இடுறாரோ அதை எல்லாம் அது செய்யும். நம்ம அவங்க அருள் வளம் புரிந்த நாடுகளின் பக்கம் அது வீசிட்டு இருந்துச்சு. மேலும் ஒவ்வொரு ஒன்றை பத்தியும் அறிந்தவரா இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம காத்த வசப்படுத்தி கொடுத்தோம். அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க அது எங்கெங்கெல்லாம் போசுறாங்களோ அங்கெல்லாம் போகும். அதன் மூலம் அவங்க அழகான முறையில அவங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கும் எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் நம்ம கொடுத்துட்டு ஒவ்வொன்றை பத்தியும் யார் யார் என்னென்ன செய்யறான்னு அறிந்தவர்களா நம்ம இருக்கிறோம்னு சொல்றான். அதுக்கடுத்து இன்னும் மேலும் என்னென்னலாம் கொடுத்திருந்தோம், ஷைத்தான்கள்ல பலவற்றை அவருக்கு நம்ம வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அது அவருக்காக, யாருக்காக, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்காக கடல்ல மூழ்கி இதர பணிகள் செய்யக்கூடியதா இருந்துச்சு. அவங்க அனைவரையும் கண்காணிப்பரா நம்மளே இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ஆட்சி இருக்கே, அதிகாரம் இருக்கே, யாருக்குமே கொடுக்காது. அவ்வளவு அல்லாஹ் இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் கேட்டாங்க, ஆனா உலகத்துல யாருக்குமே கொடுக்காத அளவுக்கு ஆட்சி அதிகாரம், ஒரு அழகான ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுன்னு நல்லா கொடுத்தான். நம்மளும் கேட்டா கொடுப்பான் நிச்சயமா. அல்லாஹ் தாலா கஞ்சன் எல்லாம் கிடையாது, நம்மளுடைய கல்பை தான் பாக்குறான். நம்ம அளவுக்கு ஒரு வீடு இல்ல, புள்ள இல்ல, படிப்பு இல்ல, ஒரு நகை, ஒரு காரு, இப்படி ஒரு லிமிட்டடா வச்சுக்கிட்டு இருக்கோம். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்டதுக்கு அல்லாஹ் எப்படி விசித்திரமா வித்தியாசமா கொடுத்திருக்காண்டு. அப்ப அவங்க ஷைத்தான்களையும் நம்ம வசப்படுத்தி கொடுத்தோம், அது கடல்ல எல்லாம் மூழ்கி இன்னும் பயங்கரமான வேலைகள்லாம் செய்யக்கூடியதா இருந்துச்சு. ஆனா இவ்வளவையும் கொடுத்துட்டு அனைவரையும் நம்மளே கண்காணிச்சுட்டு வர்றோம்ன்ற சொல்றோம். சொல்லிட்டு இவற்றையே விவேகம், நுண்ணறிவு மற்றும் ஞானமாகிய அற்பெயர்களை நாம ஐயூபுக்கும் கொடுத்திருந்தோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சு அல்லாஹ் தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வர்றான். அவங்களுக்கு நம்ம கொடுத்திருந்தோம். நம்ம கிட்ட அதாவது அவர் என்ன செஞ்சாரு, தம்முடைய இறைவன்கிட்ட துஆ செய்யறாரு. யா அல்லாஹ், என்னை நோய் பிடிச்சிருச்சா அல்லாஹ், நீயோ கிருபை செய்வர்களுக்கெல்லாம் கிருபையாளனா இருக்கிற யா அல்லாஹ். எப்ப நோய் அடுத்த நிமிஷம் கேட்கல, சுப்ஹானல்லாஹ், அதோட பொறுமையா சகிப்புத்தன்மையா இருந்துட்டு ரொம்ப தாங்க முடியாத கட்டத்துல கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவருடைய துஆவை, அவரோட இறைஞ்சுதலை நாம ஏற்றுக்கொண்டோம், அவருடைய நோயை போக்கிட்டோம். அவருக்கு நம்ம அவருடைய குடும்பத்தை மட்டும் கொடுக்கல ரிட்டனா. ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய சோதனையை வச்சிருந்தான். அந்த சோதனையில அவங்க பொறுமையோட இருந்தாங்க. அப்படி பொறுமையோட இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க துஆ செஞ்சதும் அவங்களுக்கு அவங்க இழந்தது மட்டும் இல்ல, அதை விட அதிகமா கொடுத்தோங்கிறாங்க. அவருடைய குடும்பத்தை மட்டும் நம்ம கொடுக்கல, அவர்களோட அதே அளவுக்கு இன்னும் அதிகமா நம்ம கொடுத்தோம். இது நம்முடைய சிறப்பான கிருபையாகவும் அடிபணிந்து வணங்குவோருக்கு ஒரு நினைவூட்டுதலாகவும் அமையறதுக்காக. அப்ப யா அல்லாஹ், நம்ம ஒவ்வொருத்தரும் நான் உனக்கு அடிபணிந்து வணங்குறேன் யா அல்லாஹ், நீ எங்களுக்கு கிருபை செய்ய யா அல்லாஹ். எப்படி உன்னுடைய பிரத்யேகமான கிருபை பாருங்களேன், எவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இது நம்முடைய சிறப்பான கிருபைங்கிறான். அது நிச்சயமா நாம கேட்டா நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில எல்லா நியமத்துக்களையும் கொடுப்பான். நம்மளுடைய துஆக்களை அங்கீகரிப்பான், நம்மளுடைய பிள்ளைகளை அழகானவர்களா ஆக்குவான், நம்ம குடும்பத்தை சிறப்பானதா ஆக்குவான், நம்மளுக்கு அழகான வாழ்க்கையை தருவான், ஈமான்ல உறுதியை தருவான். அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய நன்மக்களோட கூட்டத்துல இன்ஷா அல்லாஹ் நம்மளை சேர்த்து வைப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும் அழகான முறையில அவன் பக்கம் திரும்பி அவன் துஆ கேட்கக்கூடிய மக்களாகவும் நம்ம இருக்கணும். இதன் மூலம் நமக்கு அப்படிப்பட்ட படிப்பனையத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். மேலும் இதே அருட்பேற்ற இது மாதிரியான கிருபைகளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நம்ம கொடுத்தோம். இவங்க அனைவருமே பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இதை கேட்கக்கூடிய மக்களாகிய நாமளும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்கணும். சொல்றது என்னமோ லேசுதான், ஆனா இந்த பொறுமை அந்தந்த நேரத்துல வர்றது இருக்குல்ல, யா அல்லாஹ் நீதான் எப்படி கொடுக்கணும்.
பலகீனமானவங்களா இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு பொறுமையாளிகளாக உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களா ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நீங்க அடுத்த படிக்கிறீங்களா 2 வசனத்தை? மேலும் நாம் அவர்களை அருளில் நுழைவித்தோம், ஏனென்றால் அவர்கள் அனைவரும் நல்லடியார்களாகவே திகழ்ந்தார்கள். மேலும் மீன்காரருக்கு நாம் அருள் பளித்திருத்தோம். நாம் அவரை பிடிக்க மாட்டோம் என்று நினைத்து கோபப்பட்டு கொண்டு அவர் சென்று விட்டதை நீர் நினைவு கூறும். இறுதியில் அவர் இருள்களுக்குள் இருந்து கொண்டு இறைஞ்சினார். உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. தூய்மையானவன் நீ. திண்ணமாக நான் குற்றம் செய்துவிட்டேன். ஓகே, 86வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நாம இவங்களை நம்முடைய அருள்ல நுழைய வச்சோம். ஏன்டா இவங்க அனைவருமே நல்லடியார்களாவே திகழ்ந்தாங்க. இப்படி சொல்லிட்டு 87வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நம்ம மீன்காரருக்கு நம்ம அருள் புரிச்சோம், அவரை நாம பிடிக்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு நிகழ்வை நபியே நீங்க நினைவு கூடுங்க. இறுதியில அவர் என்ன செஞ்சாரு? இருளுக்குள்ள இருந்துகிட்டு அல்லாஹுதான் இறங்கினாரு. அல்லாஹ், உன்னை தவிர வேற என்ன இறைவன் இல்லை யாவா, நீ தூய்மையானவன் யாவா, நிச்சயமா நான் குற்றம் செஞ்சுட்டேன் யாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளைத்தான் கூப்பிட்டாரு. அப்போ நம்ம அவருக்கு அவருடைய பிரார்த்தனை ஏத்துக்கிட்டு துன்பத்துல இருந்து அவரை விடுவிச்சோம். மேலும் இது மாதிரிதான் நம்பிக்கை கொண்டவர்களை நம்ம காப்பாற்றிக் கொள்கிறோம். 88வது வசனம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்கள் நபிமார்கள் ஒவ்வொருவரையும் சொல்லி அவங்கவுங்களுக்கு கொடுத்த சிறப்புகளை சொல்லி அவங்கள அல்லாஹு தஆலா எப்படி மேன்மைப்படுத்தினா, எப்படி பாதுகாத்தாங்கிறத சொல்லிட்டு 87வது வசனத்துல ஒவ்வொரு நபியா பேர் சொல்லிக்கிட்டு தானே வந்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப இந்த இடத்துலயும் ஏன் மீன்காரர்னு சொல்றான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வேண்டியதானே, யூனுஸுக்குன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம்ல. சொல்லல. ஏண்டா அவரு அப்படி ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளையை மதிக்காம அந்த இடத்துல நினைக்காம அவர் கோபப்பட்டுக்கிட்டு போயிட்டாராம். அதனால அல்லாஹ் அவரோட பேரை சொல்ல மாட்டானா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த மீன்காரர் இருக்கிறார்ல, அவரை நம்ம சோதனையில பிடிச்சோம், அவர் கோபப்பட்டுக்கிட்டு போயிட்டாரு. ஆனா கோபப்பட்டுக்கிட்டு எங்க போனாரு? அல்லாஹ்வுடைய பூமியை விட்டுட்டு எங்க போக முடியும்? எங்க போனாலும் கடைசியில அவர் சோதனைக்கு உட்படுறாரு. அப்படியே இருள்ல போய் மாட்டி அந்த இருள்ல இருந்துகிட்டு கூப்பிடுறாரு, லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர யாருமே இல்லையா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நிச்சயமா நான் தான் அநியாயம் செஞ்சுட்டேன் அல்லாஹ்ன்னு அல்லாஹ்ல அவரை மட்டும் இதை கேட்காம இருந்திருந்தாட்டா மறுமை நாள் வரைக்கும் நம்ம அங்கேயே வச்சிருப்போங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நமக்கு கஷ்ட நேரத்துல, துன்ப நேரத்துல, துயர நேரத்துல, வேதனையா இருக்கிற நேரத்துல, ஆபத்து நேரத்துல, சூழ்ச்சி செய்யக்கூடிய இக்கட்டான நேரத்துகள்ல இந்த துஆவை எப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தக்வாவோட இஹ்லாஸோட அல்லாஹ்வை கூப்பிட்டு ஓதி கேட்டாங்களோ அதே மாதிரி நாமும் கேட்டோம்னா நிச்சயமா இதை விட ஒரு துன்பமா வந்துட போகுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்த துன்பத்தை விட. அப்போ அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டோம், அவங்களா அதுல இருந்து விடுவிச்சோம். இப்படித்தான் நம்பிக்கை கொண்டவர்களை நம்ம காப்பாத்துறோம். அப்ப நீங்க நம்பிக்கை கொண்ட மக்களா இருக்கீங்களா? நம்மிடம் துவா செய்றீங்களா? நம்பிக்கை கொண்டு வாழ்றீங்களா? நல்ல செயல் செய்யறீங்களா? அப்போ உங்களையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம காப்பாத்துவோங்கிற ஒரு வாக்குறுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல கொடுத்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக, யா அல்லாஹ் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக, பொறுமையோடு இருக்கக்கூடிய மக்களாக, எல்லா நேரத்திலும் உனக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி உன்னுடைய வாக்குறுதியை பரிபூர்ணமாக நிறைவாக எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.